Good afternoon, everyone. A voice to lead, nursing the world to health. அதாவது டாப் ஆஃப் த போர்டில் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஷனாக இருக்கலாம் மேபி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தை செவிலியர் ஆண்டா, அதாவது நர்ஸ் இயராக அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6ஆம் தேதி, அதாவது மே 6ஆம் தேதியிலேருந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம செவிலியர் வாரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி மே 8ஆம் தேதி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டே, அதாவது செவிலியர் மாணவர் தினமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேயில் பிறந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா மேபி இஃப் யூ கோ ஃபார் இன்டர்வியூ, அங்கே வந்துட்டு உங்கள் பர்த்டே என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிறந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது, அது என்ன நாள்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாலிட்டி வந்துட்டு எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, எங்கேருந்து படிக்கிறது? மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது பாலிட்டி. இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மாடர்ன் இந்தியா படிக்கணும்னா கொஞ்சமாச்சும் மிடிவல் இந்தியா தெரியணும். மிடிவல் இந்தியா படிக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாச்சும் ஏன்ஷியன் இந்தியா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது. எந்த சாப்டர் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணி படிக்கலாம். அங்கே புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆர்டிக்கல் கூட இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அந்த ஆர்டிக்கல் கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா புதுசாக ஏதோ ஒரு சாப்டர் சூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியை பற்றி படிக்கலாம், இல்லை வந்துட்டு நான் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி படிக்கலாம், பார்லிமெண்ட் பற்றி புதுசாக படிக்கலாம், எது வேணால் படிக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸில் இல்லாததை உட்காந்து தேவையில்லாமல் படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்ன புக் ஃபாலோ பண்ணணும், இந்த புக் ஃபாலோ பண்ணலாமா, இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மெட்டீரியல் போட்டிருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணலாமா, எல்லாத்துக்குமே பேசிக் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமே எந்த புக்காக இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். லக்ஷ்மிகாந்த் புக்கு நல்லாயிருக்கும் பாலிட்டி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அரிஹன் புக் நல்லாயிருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கே வெங்கடேசனோட புக்கு போத் இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த புக்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதை படித்தாலும் கிளியராக படிங்க. ஒரு 10 நாள் படிக்கிறது, 10 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு சரி ஓகே நம்ம நல்லா படிச்சிட்டோம், அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், இதுக்கப்புறமே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் ஸ்டடின்னு தான் வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறீங்களா, பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ அந்த அடிமைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா சொல்லிக் கொடுங்க. நீங்கள் படிக்கிறத விட சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்க வேறு மாதிரி ஆங்கிளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்படி கூட யோசிக்கலாமோ அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா யாருக்காவது சொல்லிக் கொடுக்கும்போது வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடு, இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களுடைய இனோவேஷனாக திங்க் பண்ணி இதுக்கு இந்த ஷார்ட்கட் அது மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு டாபிக் படிக்கும் போதும் ஒரு சில்லியாக, ஒரு காமெடியாக ஒரு கதையை நீங்களாக உருவாக்கிக்கோங்க. உங்களை வச்சோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள வச்சோ, இல்லை ஏதோ ஒன்று அவங்களோட பர்த்டேவை வச்சு இந்த மாதிரி இயர்ஸை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே, பேக் டு கிளாஸ். நேற்று எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். அதில் பிஃபோர் 1857 வந்து என்னென்ன சட்டங்கள் போட்டிருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன போட்டிருந்தாங்க? ஒழுங்குமுறை சட்டம், அடுத்தது பிட் இந்தியா சட்டம், அடுத்தது பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853. இதெல்லாம் எங்கே போட்டிருந்தாங்க? 1857க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 1857 தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. பெருங்கலகம். ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மங்கள் பாண்டே இனிஷியேட் பண்ணி வைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னாக்கா அந்த கிரீசிக் கேட்ரேஜஸ், அந்த பன்றியோட கொழுப்புனாலையும் அதுக்கப்புறம் பசுமாட்டோட கொழுப்புனாலையும் லைன் பண்ண பார்த்தா அந்த கிரீசிக் கேட்ரேஜஸை வந்துட்டு அவங்க புல்லட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹையர் அஃபீஷியலை வந்துட்டு கொண்டுடுறாரு. அங்கேருந்து இந்த பெரும் கலகம் ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்தோன்னே இங்கிலாந்து மகாராணி, அதாவது விக்டோரியா மகாராணி, உங்களை நம்பி போய் வியாபாரம் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புனேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்படி நம்ம அஃபீஷியலை கொள்றதுக்கு
உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து ஆணியை பிடுங்கின வரைக்கும் போதும், நானே நேராக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, குயின் விக்டோரியா 1858 விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன், அதாவது பேரரசியின் அறிக்கைன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றத்தை கொண்டு வந்தாக்க இவங்க சரியாயிடும், நம்மளோட ஆட்சி முறை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசி விக்டோரியா என்ன பண்றாங்க, இனிமே இன்னையிலேருந்து இந்தியா எங்களுடைய நேரடி ஆட்சிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சட்டம் 1858 ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்தது, அதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்தினாங்க. அடுத்தது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்தது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்தினாங்க. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணலாம், கவர்னரும் வேணாம் ஜெனரலும் வேணாம், நம்ம புதுசா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பியா ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருந்ததை வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. சரி, ஓகே, அப்ப மாத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருப்பாரு இல்லையா, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லார்டு கேனிங், அதாவது கேனிங் பிரபு. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்து வைஸ்ராயா மாத்தினதுக்கு அப்புறம் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேனிங் பிரபு. இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இரட்டை ஆட்சி முறை, டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் இருந்ததை முடிவுக்கு கொண்டு வருது. என்ன இரட்டை ஆட்சி முறை இருந்தது, இதுக்கு முன்னாடி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருந்தது, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒன்று இருந்தது, நிர்வாக குழு இயக்குனர் குழுன்னு ஒன்று இருந்தது. அந்த ரெண்டுத்தையும் கர்வ் பண்ணுது, அதாவது முடிவுக்கு கொண்டு வருது. அப்போ எல்லா பவரும் யார்கிட்ட தான் போக போகுது, வைஸ்ராய் கிட்ட தான் போக போகுது. சரி, வைஸ்ராய் கிட்ட போயிடுச்சு. அங்கே என்ன பண்ணியிருந்தீங்க, கவர்னர் ஜெனரலுக்கு 4 பேர் அசிஸ்டன்ட்லாம் போட்டிருந்தீங்கல்ல, அப்போ அவர் என்ன பண்ணுவார், இவரை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவார். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, அந்த வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பதவியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது செயலாளருங்கிற பதவி மாதிரி. அதே மாதிரி இன்னொரு அங்கே 4 பேர் போட்டிருந்தாங்களா ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டத்தில், இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புதுசாக 15 பேர் கொண்ட ஒரு குழுவாக அமைக்கிறாங்க. என்ன அந்த 15 பேர் கொண்ட குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்வைசரி பாடி. இந்த அட்வைசரி பாடி என்ன பண்ணும், வைஸ்ராய்க்கு நீங்கள் இப்படி பண்ணுங்க ராஜா நல்லா இருக்கும், இப்படி பண்ணுங்க மன்னா இது சூப்பராக இருக்கும், இப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஈவன் 23ஆம் புலிகேசி படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, 2 ட்ரிங்க்ஸ் இருக்கும், என்னது அக்காமாலா ஒன்று, கப்சி ஒன்று, ரைட். அக்காமாலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொக்கோ கோலாவோட இது, கப்ஸிங்கிறது பெப்சி. ஸோ இதை வந்து இமிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே 2 பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த பாம்பு கலட்டி போட்ட சட்டையில் அந்த இதெல்லாம் கூட வந்திருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா அதில் கூட ஒரு டைலாக் வரும், இலவசம் என்று இனாம் என்று சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அப்போ ஒரு சின்னதா ஒரு புதுசா ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரீச் ஆகும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், இவருக்கு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லணும், இது மாதிரி சொன்னாக்கா நல்லா இருக்கும், மக்கள் கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றதுக்காக 15 பேர் கொண்ட ஒரு குழுவை இந்த சட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இதுல முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குட் கவர்னன்ஸ், அதாவது நல்ல அரசு சட்டம் என்று அழைக்கக்கூடிய சட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1852 குட் கவர்னன்ஸ் சிஸ்டமா. ஸோ நம்புங்க, குட் கவர்னன்ஸ் சிஸ்டம் ஆக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1858. அதுக்கப்புறம் யாரு முதல் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடிக்கடி ஆப்ஷன்ல சரியானவற்றை தேர்ந்தெடுக்க தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858 அப்படின்னு இருந்தாக்க கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1861 இந்த மாதிரி கவுன்சில் சட்டம்ல ஒரு 3 கவுன்சில் சட்டம் நமக்கு வரப்போகுது. 1861 ஒன்று, 1892 ஒன்று, அடுத்தது 1909 ஒன்று. ஸோ இந்த 3 கவுன்சில் சட்டத்தையும் இப்போ பார்ப்போம். அடுத்து கவுன்சில் சட்டம் 1861. ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கே, அப்புறம் இங்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன்.
அதாவது நம்ம என்ன பண்றோம், ஆண்ட்ராய்டு மொபைல அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆக்டை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்றாங்க. அதான் கவுன்சில் சட்டம் 1861. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுவலக வேலைகள் இல்லாம சும்மா உப்புக்கு சப்பானிக்கு ஒரு ஆள் இருந்தா தானே வந்துட்டு நீ பண்றதுலாம் கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு 4 பேர் உசுப்பேத்தி விடுவாங்க. நம்ம என்ன பண்றது எல்லாமே மொக்கையா இருந்தாலோ காமெடியா இருந்தாலோ தப்பா இருந்தாலோ நீ பண்றது கரெக்ட், இப்படியே பண்ண மச்சான், பெரிய ஆளா வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்கள மட்டும் நம்பாதீங்க. இப்படி உசுப்பேத்தி தான் கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உசுப்பேத்தி விடுறதுக்கு ஒரு 3 அஃபிஷியல் மெம்பர்ஸ், நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுது இந்த சட்டம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆஃப் பெனாரஸ், அதாவது வாரணாசியில் இருந்த ராஜாவை ஒரு மெம்பராகவும், அடுத்து பட்டியாலா அப்படிங்கிற ரீஜியனில் இருந்தக்கூடிய மகாராஜாவை ஒரு மெம்பராகவும், தினகர் ராவ் அப்படிங்கிறவரை ஒரு மெம்பராகவும் இந்த சட்டம் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸை 3 மெம்பர்ஸை நான் அஃபிஷியல் மெம்பராக என்ன பண்ணுதுனாக்கா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ள சேர்க்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பவரையும் எடுத்து யார்கிட்ட கொடுக்கறது, ஹையர் அஃபிஷியல் யாரோ அவங்க கிட்ட கொடுக்கறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஆனால் நம்ம என்ன இருக்கு, பவர்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லா பவரும் யார்கிட்ட இருக்குன்னா, யார் இந்தியாவோட வைஸ்ராயோ அவர்கிட்ட தான் இருக்கும். சரி, இந்தியாவோட வைஸ்ராய் கிட்ட இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, பாம்பேன்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு, அங்க கவர்னர் இருக்காரு. மெட்ராஸ்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு, அங்கேயும் கவர்னர் இருக்காரு. இவங்கெல்லாம் என்னது, சும்மா பதவிக்கு வச்சிருக்காங்க. எல்லா பவரும் யார்கிட்ட தான் இருக்கும், யார் பெங்காலில் இருக்காரோ, யார் வைஸ்ராயா இருக்காரோ அவர்கிட்ட தான் எல்லா பவர்ஸும் இருக்கும். ஸோ அது டீசென்ட்ரலைசேஷனை இந்த சட்டம் கொண்டு வருது. அடுத்தது வைஸ்ராய் இருக்கார் இல்லையா, இவருக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம். ஓகே, அவசர சட்டம்னா என்ன? இப்போ நமக்கு தெரிஞ்சு நல்ல ரிலவெண்ட்டாக தெரிஞ்ச அவசர சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெரினா பீச்சில் உட்காந்து நம்மலாம் போராடணும் இல்லையா, எதுக்காக, ஜல்லிக்கட்டுக்காக. அப்போ என்ன பண்ணாங்க, அவை கூடலை. அப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு முதலமைச்சர் வந்து இறந்துருந்தாங்க. அப்போ யார் சிஎம்மாக இருக்குது, சிஎம் கையில் பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருந்தது. அதுவும் இல்லாமல் அவை கூடி இல்லை. அப்போது அவை கூடி இல்லாத நேரத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நம்ம அந்த சட்டத்தை கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ், அதாவது அவசர சட்டம். இதை யார் கொண்டு வரலாம், கவர்னர் கையெழுத்து போட்டுடலாம். சரி, அவர் கையெழுத்து போடுறாரு. நார்மலா ஒரு விஷயம் சட்டமா வரணும்னா என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் ஒரு பில்ல ஏதோ ஒரு அவையிலேருந்து என்ன பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும். ஒன்று லோக்சபாவாக இருக்கலாம், இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம். சென்ட்ரலில் சொல்கிறேன் நான், ஒன்று லோக்சபாவாக இருக்கலாம், இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு அவையில் என்ன ஆகணும், அந்த பில்லு ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகணும். இனிஷியேட் ஆனோடனே அங்கே இருக்கிறவங்க பெரும்பான்மை, அதாவது மெஜாரிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய டைப்ஸை நம்ம தனியாக அமெண்ட்மெண்ட்டு, மெஜாரிட்டி அதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். முக்கியமான மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு அப்ளிகபிள். ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது ஒரு 4 கேஸ்க்கு அப்ளிகபிள். ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டு இப்போ லோக்சபாலேருந்து ஒரு பில் எமர்ஜ் ஆகுது அப்படின்னாக்கா, அங்கே அது என்ன பில்லோ அந்த பில்லை பொறுத்து அதுக்கு எவ்வளோ மெஜாரிட்டி தேவையோ அந்த மெஜாரிட்டி ஆனோடனே அது அடுத்த ஹவுஸுக்கு போகும். அடுத்த ஹவுஸ்னா இப்போ லோக்சபாலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அது எங்கே போகும், ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபாக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த பில்லை பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, உட்காந்து பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி முடிச்சு அந்த பில்லு சைன் ஆகணும். அங்கே ஒரு பெரும்பான்மை கிடைக்கணும். கிடைச்ச உடனே அந்த பில் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பிரசிடென்ட் கையில் போகும். இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது யார் இந்தியாவின் தலைவர்னு கேட்டாக்கா யார், பிரசிடென்ட் தான். யார் அரசினுடைய தலைவர்னு கேட்டாக்கா பிரதமர் தான். அப்போது பிரசிடென்ட் இல்லையா, அரசுக்கு வந்துட்டு தலைவர் பிரசிடென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. ஸோ பவர்ஃபுல்லான ஹெட் தான் அவர், அவரோட ரேங்க் தான் 1, ஆனால் அவருக்கு கொஞ்சம் பவர்ஸ் கம்மி தான். ஓகேவா, அவர் எங்கே தான் அவரோட பவர் அதிகமாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லு சட்டமாக மாறுறப்போ தான், பில்லுலேருந்து அந்த ஆக்டாக மாறுறப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஹையர் பவர்ஸை யூஸ் பண்ணுவார். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா வீட்டோ பவர்ஸ். வீட்டோவில் சம் வெரைட்டிஸ் இருக்குது. பாக்கெட் வீட்டோ, சஸ்பென்ஷன் வீட்டோ, அதாவது
கேன்சல் பண்ணுறது, சைன் பண்ணி அனுப்பிடலாம். சஸ்பென்ஷன் விட்டோம்னாக்கா இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது, என்ன பண்ணுங்கள் இதை போய் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 4 வீட்டோ இருக்குது, அதில் 3 வீட்டோ பிரசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள். ஸோ அவர் என்ன பண்ணுவார், சைன் பண்ணுறதுனா சைன் பண்ணி அனுப்பிட்டாரு அப்படின்னா அது என்னவாயிடும், சட்டமாக மாறிடும். அதாவது எல்லா சட்டங்களுமே பிரசிடென்ட்டினுடைய பேரால் தான் என்ன ஆகும், பப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு பில்லுங்கிறது ஆக்டாக மாறணும். இப்போது இதுக்கு என்ன வேணும், லோக்சபா கூடி இருக்கணும், ராஜ்யசபா கூடி இருக்கணும். அப்போது கூடி இல்லை, அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியில் அவசர சட்டம் போடணும். சரி, அந்த அவசர சட்டம் போடலாமா, போடலாம். யார் சைன் பண்ணலாம், கவர்னர் சைன் பண்ணிடலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷன் சொல்கிறேன், சைன் பண்ணிடுறாரு. சைன் பண்ணால் அந்த ஆர்டினன்ஸோட வேலிடிட்டி 6 மாதம் தான். ஸோ 6 மாதத்துக்குள்ள அதாவது சபை கூடி என்ன ஆகிடும், இந்த பில்லு பாஸ் ஆகிடணும். இல்லைன்னா அது என்ன ஆகிடும், லாப்ஸ் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஆர்டினன்ஸோட லைஃப் டைம் எவ்வளோ, 6 மாதம் தான். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன இன்னும் சட்டமாக மாறிடும். இப்படி ஒரு பவரை அப்போ இருந்த வைஸ்ராய்க்கு எந்த சட்டம் கொடுத்துச்சு, கவுன்சில் சட்டம் 1861 கொடுத்துச்சு. ஓகே, இந்த சட்டம்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கவுன்சில் சட்டம் போடுறாங்க 1892. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸோட கவுண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்க எலெக்ஷன் மாதிரியான முறை, ஆனால் எலெக்ஷன் கிடையாது. அதாவது நாமினேட் பண்ணுறது. இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில சீட்ஸாக நாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, ஆங்கிலோ இந்தியன், அதுக்கப்புறம் ஆர்ட் கல்ச்சர், இதில் வந்து சிறந்து விளங்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் என்ன பண்ணுறாங்க, நாமினேட் பண்ணுறாங்க. யார் நாமினேட் பண்ணுவா, பிரசிடென்ட் பண்ணுவார். சென்டராக இருந்தா, ஸ்டேட்டாக இருந்ததுன்னா கவர்னர் பண்ணுவார். ஸோ நாமினேட்டிங் பவர் வந்துட்டு இவங்க 2 பேர் கொண்டு, ஆல்மோஸ்ட் பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஒரே மாதிரி. இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருவேளை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அதெல்லாம் படிக்கிறீங்க, இல்லை பார்லிமெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னாக்க எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் படிக்கிறீங்களா, பிரசிடென்ட் படித்த உடனே கவர்னரை எடுத்து படிச்சுக்கணும். அப்போ என்ன இருக்கும், இவங்களுக்கும் நிறைய விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ், பவர்ஸ், ஒரு பில்லுக்கு எப்படி வந்துட்டு சைன் பண்ணுறது, அதே மாதிரி யாரை நாமினேட் பண்ணுவாங்க, இவர் யாருக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார், அந்த விஷயம்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஒன்றா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎம் படித்த உடனே சிஎம் எடுத்து படிச்சிடணும். ஸோ அவங்க 2 பேருக்கு என்ன இருக்கும், ஒரே மாதிரியான பவர்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இன் லோக்சபா, ராஜ்யசபா. அதே மாதிரி அதாவது சபாநாயகர் அவங்கள பற்றி படிக்கணும். அதே மாதிரி கீழே ஸ்டேட்டில் வந்துட்டு சபாநாயகரை பற்றி படிச்சிடணும். இவங்களுக்கான இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். யூபிஎஸ்சி சேர்மன் படிச்சிங்க அப்படின்னாக்கா அடுத்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் மறக்காது. ஸோ யார் கூட கனெக்ட் பண்ணணும், இவங்களோட டேர்ம் என்ன, இவங்களோட டேர்ம் என்ன, இவங்களோட ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இவங்க யாருக்கு பதவி பிரமாணம், இதுதான் ரிப்பீட்டட் கொஷின். பிரசிடென்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா பிரசிடென்ட்டோட டேர்ம் என்ன, ஏஜ் என்ன, அவருக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும், அவரை எப்படி பதவியை விட்டு தூக்குவாங்க, ஸோ அவர் யாருக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க, இவரோட ரேங்க் என்ன, இவரோட ரேங்க் என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தோம், ஸோ நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் அஃபிஷியல் மெம்பர், இந்த 3 மெம்பர் நாமினேட் பண்ண அப்பாயின்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே நான் அஃபிஷியல் மெம்பரை என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி இருக்கு, ஒரு எலெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா. எலெக்ஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஆனால் கிட்டத்தட்ட எலெக்ஷன் தான். அப்போது முதல்ல எலெக்ஷன் போன்ற முறையை அறிமுகம் செய்த சட்டம் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, கேட்டும் இருக்காங்க 2 டைம். ஸோ கவுன்சில் சட்டம் 1892 தான் என்ன பண்ணுது, எலெக்ஷன் போன்ற முறையை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. சரி, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதாவது சட்டமன்றம், மேலவை, கீழவை, இந்த அவையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அவையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பில்லு பாஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா எதிர்கட்சி, பிற கட்சிகள், ஆளும் கட்சி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பட்ஜெட்டே எடுத்துக்கோமே, பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் படிப்பார், இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா, அதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எல்லாம் யார் ரைஸ் பண்ணுவா, எதிர்கட்சி ரைஸ் பண்ணுவாங்க. ஈவன் அந்த அவையில் இருக்கவங்க எல்லாருமே ரைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு மினி பார்லிமெண்ட்டை
இந்த சட்டம் கொண்டு வந்துச்சுன்னு படிச்சோம் இல்லையா, பார்த்தோம். இவங்க இங்க வந்துட்டு ஒரு மினி பார்லிமெண்ட்னு ஒரு சிஸ்டமை வந்து பட்டய சட்டம் 1853 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க, ICS எக்ஸாமை ஓப்பன் காம்படிஷன் இந்த 1853 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட மினி பார்லிமெண்ட் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாதிரின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க இருக்க அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக ஆள் இருப்பாங்க இல்லையா, பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். யார்கிட்ட, எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட. ஆனா அவையில என்ன பண்ண முடியாது, கொஷினை ரைஸ் பண்ண முடியாது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல பட்ஜெட் பத்தி பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இவங்க உட்காந்து கேட்கலாம். அவ்வளவுதான் இந்த விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவுன்சில் சட்டம் 1909. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மின்டோ மார்லே சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. என்ன சட்டம், மின்டோ மார்லே. ஆனால் நான் இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன், மார்லே மின்டோ. ஏன்னா இதுக்கு அடுத்த ஒரு சட்டம் வரப்போகுது, மாண்டேக் செம்ஃபர்ட்னு. ஸோ இதில் மார்லேங்கிறது ஒரு ஆள், மின்டோ அப்படிங்கிறது ஒரு ஆள். ஸோ இவர் என்ன பதவியில் இருந்தார், இவர் என்ன பதவியில் இருந்தாருங்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ மார்லே மின்டோ இருக்கு இல்லையா, இதுல மார்லே அப்படிங்கிறவர் இந்த செக்ரட்டரி இருக்கு இல்லையா, செக்ரட்டரி அவர். மின்டோங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வைஸ்ராய். ஸோ SV அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, SV சேகர்னு கூட வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இல்லையா அவரை. ஸோ மார்லே மின்டோ சீர்திருத்தம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. வகுப்பு வாரி இடஒதுக்கீடுனா என்ன, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு இப்பயும் இருக்குது. இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, அதாவது ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னாக்க இது இஸ்லாமியர்கள் தொகுதி, இது தாழ்த்தப்பட்டோர் தொகுதி, இது பெண்கள் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட கவுண்ட் என்னவா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அதனால பெண்கள் தொகுதி அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இப்போ சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், 33% கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ அந்த வகுப்பு வாரி இது இருக்கு இல்லையா, எலக்டரேட் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டமை முதல்ல எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, 1909 சட்டத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டோ தான். ஸோ அதனால மின்டோவை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட அளவை அதிகரிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கேயும் நான் அஃபிஷியலோடு தான் அங்கே அதிகரிச்சிருப்பாங்க. இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 16 மெம்பர்லேருந்து 60 பேரை என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ சொன்ன இல்லையா வகுப்பு வாரின்னு சொன்ன இல்லையா, யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஜின்னா எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பதான் வந்துட்டு நாங்கள் இதில் கலந்துக்குவோம், அதில் கலந்துக்குவோம், நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா தையத்தக்கன்னு குதிச்சிருப்பாரு. ஸோ முஸ்லிம்களை கைக்குள்ள போட்டுட்டோம். அப்போ இருந்த பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று, இன்னொன்று முஸ்லீம் லீக் ஒன்று. ஸோ காங்கிரஸ் வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க, பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஸோ இவங்களை அடக்கணும்னா முஸ்லீம் லீக்கை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா என்ன ஆகிடும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க முதல் முறையா. ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல யாரு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தந்தை அப்படின்னு கேட்பாங்க, மின்டோ. அடுத்து மின்டோ என்ன போஸ்டிங்ல இருந்தாரு, மார்லே என்ன போஸ்டிங்ல இருந்தாரு, மார்லேங்கிற செக்ரட்டரி, மின்டோங்கிறது வைஸ்ராய். அடுத்தது முக்கியமான கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியனை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல, அதாவது கவர்னரோட அதாவது வைஸ்ராயோட கவுன்சில் இருக்கு இல்லையா, அதுல முதல் முறையா ஒரு இந்தியர் என்ன பண்ணியிருக்காங்க, அலோ பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. கீழே வரையும் போர்டு தெரியுதா, தெரியுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஸோ அந்த சின்ஹாங்கிற பேர்ல ஒருத்தர் வருவாரு, அவரையும் படிச்சுக்கணும். ஸோ இந்த சத்யேந்திர பிரசாத் சின்ஹாங்கிறவர் தான் முதல் லா மெம்பர் இன் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ அவர் என்ன மெம்பராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா லா மெம்பர், அதாவது ஒரு சட்டம் படிச்சிருந்தார். ஓகேவா, இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிளேஸ் இன் த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1919. இங்கே பார்த்தோம் இல்லையா மார்லே மின்டோ சீர்திருத்தம்னு, அதே மாதிரி இதுக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்கு, மாண்டெகு செம்ஃபர்ட் சீர்திருத்தம். சரி, ஓகே, மாண்டெக் செம்ஃபர்ட் சீர்திருத்தம் சொல்லிட்டீங்க. இந்த மாண்டெக் யாரு, செம்ஸ்ஃபோர்ட் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வச்ச சேம் ஷார்ட்கட். அதுக்காக தான் இதை என்ன பண்ணோம், மின்டோ மார்லேன்னு இருந்ததை மார்லே மின்டோன்னு மாற்றி எழுதிட்டோம். ஸோ இதுக்கு அதே பேர் மாண்டெகு செம்ஃபர்ட். மாண்டெக்ங்கிறவர் செக்ரட்டரி, செம்ஃபர்டுங்கிறவர் வைஸ்ராய். ஓகேவா, அதே மாதிரி இந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுசாக ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஒதுக்கப்பட்ட பகுதி மாற்றத்தக்க பகுதி, அதாவது ரிசர்வ்டு லிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபரபிள் லிஸ்ட். அப்படின்னா என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் சில முக்கியமான பகுதிகள்லாம் யார்கிட்ட இருக்கு, சென்டரில் இருக்கு. ஓரளவு ஸ்டேட்டால் மட்டும்தான், இந்த ஸ்டேட்டால் மட்டும்தான் இதை பார்த்துக்க முடியும், ஸ்டேட் மட்டும்தான் இதில் தலையிட முடியுங்கிற ஒரு சில விஷயங்களை ஸ்டேட் கையில் இருக்கு. இதில் நீ வேணாலும் கை வைக்கலாம், நான் வேணாலும் கை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை எங்கே வச்சுருக்காங்க, கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொது பட்டியலில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட், முக்கியமான ஹைலைட்டட் விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வைஸ்ராய், அதாவது கவர்னர் இருக்கார் இல்லையா, அவரோட கையில் இருக்கும். அதுதான் ஒதுக்கீட்டு பகுதிகள், ரிசர்வ்டு லிஸ்ட். சும்மா மொக்க விஷயமா இருக்கும் இல்லையா, இதுலலாம் நீ என்ன பண்ண போற, பரவாயில்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தகுந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபரபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபரபிள்னா எப்போ வேணால் இதை தூக்கி அவங்க வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கையில் ஒதுக்கீட்டு பகுதியில் என்ன இருக்கும், டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, மற்றபடி வரி விதிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கையில் இருக்கும். இவங்க கையில் சும்மா ரோடு போடுறதுப்பா அந்த விஷயத்துலாம் வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ண முடியும், செலவு பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும், இவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இங்கே பார்த்தோம் இல்லையா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சட்டத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க, முக்கியமா சீக்கியர்கள், அடுத்து கிறிஸ்துவர்கள், அடுத்து ஆங்கிலோ இந்தியன்கள். ஸோ இவங்க 3 பேருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு சட்டம் 1919. அதுக்கப்புறம் புதுசா ஒரு பொசிஷனை வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹை கமிஷனர். எதுக்கு இந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜட்மெண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி. சரி, ஹை கமிஷனர் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் போஸ்டிங் கொடுத்து அவர் அங்கே இருப்பாராம். அவர் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம், விசாரிப்பாராம். என்னடா இது ஒரே போங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹை கமிஷனர், உயர் ஆணையர் அப்படிங்கிற ஒரு பதவியை இந்தியாவுக்காக லண்டன்ல என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ இந்த சட்டம் தான் ரொம்ப 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 முக்கியமான சட்டம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நிறையா விஷயம் இப்போது நம்ம கான்ஸ்டியூஷனே என்ன பண்ணோம், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பிக் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸாக பிக் பண்ணி தானே போட்டோம். அதே மாதிரி இதுலேருந்தும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய விஷயத்த பிக் பண்ணியிருக்கோம். ஈவன் ஆர்டினன்ஸ்லாம் என்ன இப்படி ஒரு கான்செப்ட்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிக் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி 1935 ஆக்ட்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பிக் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கன்கரண்ட் லிஸ்ட்டு, அடுத்து யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அதாவது மாநில பட்டியல், பொது பட்டியல், அதுக்கப்புறம் மத்திய பட்டியல் அப்படிங்கிறத வந்துட்டு எதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1935 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, சீக்கியர்கள், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக லேடிஸ்க்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எந்த சட்டத்தில், 1935. அதுக்கப்புறமே என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா
வைஸ்ராய் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க இல்லையா, அந்த கவுன்சில் என்ன பண்ணிட்டாங்க, கவுன்சில் சட்டத்தில் பண்ணியிருப்பாங்க டுவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க, இதில் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, டுவல் கவர்மெண்ட் சிஸ்டமை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது உச்சநீதிமன்றம்னு ஒன்று உருவாகிறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது எந்த சட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 தான். ஓகே, இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர சட்டம் 1947. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு விஷயத்துல சண்டை வந்திருக்கும். என்ன சண்டை வந்துச்சு, வகுப்பு வாரி கொடை, கம்யூனல் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்யூனல் அவார்ட்னா என்ன அப்படின்னாக்கா, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு. இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அம்பேத்கர் கேட்டுப்பாரு, அதனால கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு காந்தி ஒத்துக்க மாட்டார். ஏன் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்து முஸ்லீம்ல பிரிஞ்சிருக்கோம், இதில் நீங்கள் பாட்டுக்கு தாழ்த்தப்பட்டவர்னு வேற பிரிச்சுட்டீங்கன்னாக்கா இன்னும் அடிச்சுக்குவாங்க, வேண்டாம், இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்வார். ஆனால் நம்மளால என்ன சொல்லுவார், அம்பேத்கர் ரொம்ப ஸ்டப்பானா நிற்பார். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எங்கேயுமே எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம காந்திக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டிஸே அதான், உண்ணாவிரதம். அப்போ என்ன பண்ணுவார்னா, காந்தி எரவாடா ஜெயிலில் இருப்பார். இருந்துட்டு நான் இன்னிலேருந்து இந்த கம்யூனல் அவார்டை மட்டும் யாராவது, அதாவது வகுப்பு வாரி கொடையை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சாகுற வரையும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு, செத்து தொலை அப்படின்னு விட்டுருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, ஐயோ இதை ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ கம்யூனல் அவார்டை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காமனே அம்பேத்கர் என்ன சொன்னார்னாக்கா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அவார்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் சில லீடர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேணாம்ப்பா, அப்புறம் வரலாறுல நம்ம பேர் தப்பாக போயிடும், காந்தியை கொண்டவங்கிற பேர் நமக்கு கிடச்சிரும், ஸோ என்ன பண்ணு, அவர் சொல்கிறத கேளு அப்படின்னோடனே நம்மளால் ஒத்துக்கலாம் முடியாது, எங்களுக்கு கம்யூனல் அவார்டு வேணும் அப்படின்னு கேட்டோடனே, உனக்கு என்ன இடம் தானே, ஒதுக்கீடு தானே வேணும், காங்கிரஸில் நான் உனக்கு இடம் ஒதுக்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே பரவாயில்ல போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் விட்டு கொடுத்துட்டாரு. அதுதான் இந்த கம்யூனல் அவார்டு. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைமன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறமே தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை நம்ம எழுதுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடைச்சது. சைமன் கமிஷன், அதாவது சைமன் குழு. ஸோ இந்த சைமன் குழு என்னோட வேலை என்னன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்னொன்னா பார்க்கும்பொழுதே ஒரு ஆக்டுக்கும் இடையில ஒரு 10 வருஷம் கேப் இருக்கு. அதாவது இவங்களோட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னாக்கா, எவ்ரி 10 years இந்த ஆக்ட் எல்லாம் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே மேலே நியூ அப்டேட் அவைலபிள்னு வரும் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், வைஃபை எங்கேயாவது ஓசியில் கிடச்சிச்சுனாக்கா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 years once அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்க, கடைசியாக 1919 ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்துல என்ன ஆகணும், நமக்கு 1929 அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் த சட்டம் கிடைச்சிருந்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, சைமன் குழுவை வந்து உள்ளவே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கான சட்டங்களை நாங்களே ஏற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. கோ பேக் சைமன்னு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ரீசெண்ட்லி நம்ம கூட ஒரு இஷ்யூ இருக்கும் பொழுது மோடி நம்ம தமிழ்நாடுக்கு வந்தப்ப கோ பேக் மோடின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி சைமன் வந்தப்ப என்ன பண்ணாங்க, நிறைய பேர் கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் முக்கியமாக பட்டம் இருக்கு இல்லையா, இப்போ கூட குவாரண்டைன் டைம்ல எல்லாரும் பழைய கேம்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம், தாயக்கட்டை விளையாடுறோம், பல்லாங்குழி விளையாடுறோம், பட்டம்லாம் விடுறோம் இல்லையா. ஸோ பட்டத்தில் கோ பேக் சைமன் அப்படின்னு ஒருத்தர் எழுதி விடுறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலிக் உஸ்மான். சென்னையில் உஸ்மான் ரோடு இருக்கா, உஸ்மான் ரோடு வேற ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் வந்து சென்னை சில்க்ஸு, சரவணா ஸ்டோர்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா.
ஸோ அந்த கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தில் எழுதி விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிக் உஸ்மான். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்கும். ஏன் இந்த குழுவை எல்லாரும் எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு சட்டத்தை அவன் எழுத போகிறான். அந்த குழுவில் ஒரு இந்தியன் கூட கிடையாது, எல்லாருமே என்னது பிரிட்டிஷர்ஸ், ஒயிட்டர்ஸ். அதனால ஒயிட் பேப்பரை வந்துட்டு நீங்கள் இது பண்ண போறீங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1927 சைமன் குழுவை அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட்டை என்ன பண்ணிருக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பிரச்சனை பண்ணி சப்மிட் பண்ணவே விட்டுருக்க மாட்டோம். ஸோ 1929 தான் எண்டில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிப்போர்ட்டையே சப்மிட் பண்ணுவாங்க. இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அதோட விளைவாக தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, எக்ஸ்ட்ரா போர்ஷன், எக்ஸ்ட்ரா சிலபஸ் கிடைச்சிச்சு படிக்கிறதுக்கு. என்னது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, வட்டமேஜை மாநாடு 1, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3. ஓகேவா? 1930 1930 1931 1932. ஓகேவா? ஸோ இது கிடச்சிச்சு. ஸோ இதில் என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குன்னா, யார் எந்த மாநாடை அட்டன் பண்ணா, எந்த மாநாட்டில் காந்தி பங்கெடுத்துக்கிட்டாரு, எந்த மாநாட்டில் அம்பேத்கர் பங்கெடுத்துக்கிட்டாரு, முஸ்லீம் லீக் பங்கெடுத்துக்கிட்டது யார், முக்கியமாக தமிழ்நாடுலேருந்து போனவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறமே தான் என்ன வருது, இந்திய அரசு சட்டமே நமக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நடக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறைய போராடுறாங்க. ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சுதந்திர சட்டம் அமலுக்கு வருது. எந்த வருஷம், 1947 வருது. ஸோ 20 பிப்ரவரி கிளமெண்ட் அட்லி தான் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, ஓகே உங்களுக்கு வந்துட்டு சுதந்திரம் கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அடுத்தது அதில் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, 2 நேஷன் தியரியை அவர் ஆதரிச்சிருக்க மாட்டார். அது என்ன 2 நேஷன் தியரி, இந்தியாவை உடைச்சு இந்தியா பாகிஸ்தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க யார், முஸ்லீம் லீக். ஸோ உங்களுக்கு உடச்செல்லாம் தர முடியாது, நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம், நீங்கள் அப்புறமா யாரையாவது வச்சு உடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா, கிளமெண்ட் அட்லி சொல்லுவார். இவங்க என்ன பண்ணுற மாதிரி தெரில, காந்திஜி என்ன சொல்லிடுவார், நாட்டை உடச்சா எங்களுக்கு சுதந்திரமே வேணான்னு சொல்லிடுவார். ஸோ இந்த பிரச்சனை திரும்ப போயிட்டே இருக்கும். அடுத்து June 3 பிளான், அதாவது பிரிவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேவல் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவார். சரி பரவாயில்ல போங்க, பிரிச்சே கொடுத்துட்றோண்டா, எங்கள் உடுகளா ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமே நம்மளோட சுதந்திர சட்டம் அமலுக்கு வருது. ஃபைனலி நமக்கு என்ன கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சா, கிடச்சிருச்சு. அதுக்கு இடையிலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசியல் நிர்ணய சபையை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அரசியல் நிர்ணய சபையை எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, நம்மளோட அரசியல் சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி அது போன கிளாஸ்லேயே சொன்னேன். 1934 போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். MN ராய்னு அவர் இருக்கார் இல்லையா, அவர் கேட்டிருப்பார். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாகிறதுக்கு ஒரு தலைவராக இருந்தவர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1935 காங்கிரஸ் கேட்டிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிடையாது, அப்போ இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன கேட்டிருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதையே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து 1938 ஜெயல் நேரு என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, போயிட்டு எங்களுக்கு நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில ஒரு காமெடி ஒன்று நடந்திருக்கும். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்கல்ல, அரசியலமைப்பை நாங்கள் எழுதுகிறோம்னு சொல்கிறீங்கல்ல, எங்கே எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருப்பார். உடனே என்ன பண்ணுவார், நான் எழுதுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுத போயிருப்பார். சரி, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர் தான், ரொம்ப தெரிஞ்சவர் நமக்கு. என்ன பண்ணுவார், எழுதுவார். இந்த பாருங்க இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வேணும், எங்களுக்கு இப்படி வேணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும், இந்த கதையெல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு. டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும். டொமினியன் ஸ்டேட்டஸ்னா அப்படின்னா
நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கதறிட்டு இருக்கா, ஜெயல் நேரு. எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும்ப்பா, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு என்ன பண்ணிருப்பாங்க, அங்கங்க கூட்டம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த கூட்டம் போட்டு கத்துற டீம்லேருந்தே ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது நாங்கள் உங்களுக்கு அடிமையாகவே இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்களுக்கு மேலே இருந்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்க, ஆனால் எங்களுக்கான ஆட்சியை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம். என்னடா ஆட்சி பண்ணுங்கிற, ஆட்சியை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோங்கிற, அதாவது நீங்கள் பெரிய கையாக இருந்துக்கோங்க, நீங்கள் மத்திய அரசாக இருந்துக்கோங்க, நாங்கள் ஏரியாக்குள்ளெல்லாம் போய் ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் கேட்டிருப்பேன். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயல் நேரு இருக்கார் இல்லையா, இவரோட அப்பா தான். மோத்திலால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பாரு, இப்படி ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காக பண்ணியிருப்பாரு. அப்போது மொத்த பிரிட்டிஷும் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிச்சிச்சு. உடனே அப்போ ஜெயல் நேரு போய் என்ன பண்ணாரு, உடனே நான் என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க லூஸ் அப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1938 போய் என்ன பண்ணுவார் ஜெயல் நேரு, நாங்களே எங்களுக்கான கான்ஸ்டியூஷனை எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஸோ அப்பையும் கொடுத்துட்டாங்களா நமக்கு பர்மிஷன் அப்படின்னாக்கா கிடையாது. அதுக்கிடையில் என்ன வந்துருச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. 1940 லின்லித் கோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் நன்கொடையை அழிச்சிருப்பார். அதாவது ஆகஸ்ட் ஆஃபர். என்னப்பா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னாக்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்கே சப்போர்ட் பண்ணணும், இந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக வந்து அப்படியே அடியாக்கால மட்டும் பார்த்தீங்கன்னா, சண்டை முடிஞ்சோன்னே என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் தரோம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் சண்டை முடிஞ்சோடனே எங்களுக்கு பர்மிஷன் தருவீங்க, போங்கடா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணல, சரிப்பட்டு வரல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1942 இந்த ஸ்டோரி ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு கிரிப்ஸ் மிஷன். என்னடா கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னாக்கா, இவங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ன பண்ணல, பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மாற்று கருத்து இருக்கு. நேதாஜி ஒரு மாதிரி சொல்றாரு, நம்ம பாபுஜி ஒரு மாதிரி சொல்றாரு, அப்புறம் நம்ம நேருஜி ஒரு மாதிரி சொல்றாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு முடிவுக்கு வாங்கடா அப்படின்னாக்கா, பாபுஜியை வந்துட்டு, அதாவது காந்திஜியை வந்துட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னா நேருவை வச்சு தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். சரி ஓகே, நேருவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் யார், அவரோட ஃப்ரெண்டு. நம்ம வீட்டிலேயே சொன்னால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். படிடா, பரீட்சைக்கு படிடா அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டோம். அதுவே நம்ம ஃப்ரெண்டு வந்து மச்சான் நம்ம இந்த என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாமில் படிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாண்டா நம்ம படிச்சிடறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. வீட்டில் சொன்னால் மதிக்கிறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாக்கா உடனே கேட்குறது. அதே மாதிரி இவரை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவரோட ஃப்ரெண்டையே என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்குனாக்கா, இந்த மாதிரி எங்களோட நீங்கள் 2வது உலகப்போரில் மட்டும் பங்கெடுத்துக்கோங்க, எப்படி கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான பர்மிஷன் நாங்கள் கொடுக்குறோன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதை பாபுஜி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் பல்லே இல்லாத வாயை வச்சு அப்படி சிரிச்சாரு. டேய் இது என்ன தெரியுமா, பேங்க்ரப்டான பேங்க்லேருந்து கொடுத்த அவுடேட்டட் செக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணாரு. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு எப்படி வந்து அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படி எப்படியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்கிறது. ஃபைனலாக நமக்கு ஒத்துக்கிட்டது யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வரும். என்ன குழு, அமைச்சரவை தூதுக்குழு. இது எந்த வருஷம் போட்டாங்க, 1946. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க, யார் யார் அந்த தூதுக்குழுவில் மெம்பராக இருந்தாங்க. அமைச்சரவை தூதுக்குழுவா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏபிசி. ஸோ அடுத்து அலெக்சாண்டர்னு ஒருத்தர், பி ஃபார் பெத்திக் லாரன்ஸ்னு ஒருத்தர், சி ஃபார் ஏற்கனவே பார்த்த கிரிப்ஸ். ஓகேவா. ஸோ இவங்க 3 பேர் கொண்ட குழு தான் இது அமைச்சரவை தூதுக்குழு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், யார் யார் கொண்டது அமைச்சரவை தூதுக்குழுன்னு கேட்பாங்க. அப்போ ஏபிசின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிப்பா நீங்கள் என்ன கேட்டீங்க, கான்ஸ்டியூஷன் தானே உங்களுக்கு எழுதணும்னு சொன்னீங்க, உங்களுக்கான ஐடியா பிளான் எல்லா விஷயத்துக்கும் பிளான் பண்ணி பண்ணுமா. ஸோ பிளான் எல்லாமே நாங்களே கொடுத்துட்றோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்க சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா
செஞ்சிடலாம், அமோகமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க முக்கியமாக ஒரு 5 விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா முன்னிறுத்துறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க ஒரு அரசியல் நிர்ணய குழுவை என்ன பண்ணணும், உருவாக்கணும். அந்த குழுவை நீங்க உருவாக்குறதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை விகிதாச்சார அடிப்படையில தேர்ந்தெடுக்கணும். அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அது என்ன ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதை கூட நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நிறைய எலெக்ஷன்ல இதை யூஸ் பண்றோம். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது எம்பி தேர்தல்லாம் நடக்குது இல்லையா, ஐ மீன் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்போ இதை யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ண போறாங்க. இதில் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெம்பர்ஸை சூஸ் பண்றாங்க, நாமினேஷன் பண்றாங்க. சரி, ஓகே. அப்போ மொத்தம் எத்தனை பேரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 389 பேர் டோட்டலா. அப்போ 389 பேர்னா அப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளவா இருந்திருக்கும், 38 கோடியே 90 லட்சம். கரெக்டா? 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்னா 389 பேர் டோட்டலா இந்த அரசியல் நிர்ணய சபை. ஓகே, இந்த அரசியல் நிர்ணய சபையில 389 பேரை எப்படி இன்னும் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த இந்தியால மொத்தம் 11 ஸ்டேட் இருந்தது. ஓகேவா? எப்படி யூனியன் ப்ராவின்ஸ், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி 11 ஸ்டேட் இருக்கு. அதுக்கப்புறம் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட். அது என்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்டு? லிட்டில் பிரின்சஸ். யாரு? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அப்படியா? ஸோ அந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது யார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ நிறைய மகாராஜாஸ் இருந்தாங்க இல்லையா, தஞ்சாவூர் ராஜா, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அரசு, அந்த மாதிரி நிறைய அரசு இருக்கும் இல்லையா. அப்போ மொத்தம் 565 அரசு இருந்திருக்கு. ஸோ பிளஸ் ஒரு 4 மாகாணங்கள் இருந்திருக்கு, ப்ராவின்சஸ் இருந்திருக்கு. ஸோ சில விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃபைனலைஸ்டு கொஷின் இதுதான், இங்கிலீஷ் கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பல இடத்துல பல மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராகுல் காந்தியோட ஸ்பீச்சை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி கூட ஒரு கொஷினை குரூப் 4ல் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி தான் நம்மளோட இந்தியா பிரிஞ்சிருந்தது. இப்போ அந்த 11 ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த 11 ஸ்டேட்ல இருந்து 292 சீட். ஓகேவா? இந்த 292 பேரை எப்படி சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அடுத்த கிரைட்டீரியா, இன்டைரக்ட் எலெக்ஷன். அதுல இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ நம்ம நேரடியா போய் ஓட்டு போட்டோம், மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அது என்னது, டைரக்ட் எலெக்ஷன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் போய் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது என்னது, இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு பிரசிடென்ட்டுக்கு நம்ம ஓட் போடுறோமா? கிடையாது. யார் தான் ஓட் போடுறா? நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் தான் என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன் முறையில என்ன பண்ணணும், 11 ஸ்டேட்ல இருந்து 292 பேரை சூஸ் பண்ணணும். அடுத்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது ராஜாவோட கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து மொத்தம் எத்தனை பேரு, 93 பேர். அப்புறம் அந்த 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 4 மாகாணத்துல இருந்து ஒரு 4 சீட். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 389 வருதா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா மெம்பர்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இந்த 292 இருக்கு இல்லையா, இதை எகைன் என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கு இத்தனை சீட்டு பிளஸ் முஸ்லீம் லீகுக்கு இத்தனை சீட். காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 208 சீட் வச்சுக்கப்பா. அப்புறம் முஸ்லீம் லீக் எத்தனைனாக்கா 73. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, சூஸ் பண்ணியாச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
ஒற்றை மாற்று வாக்கு, அதாவது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அதாவது single transferable vote. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், இப்போ நடக்கக்கூடிய நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான ஓட்டிங் சிஸ்டம் நமக்கு எப்படி தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மெத்தட்ல தான் நடக்குது. அது என்னடா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 கேண்டிடேட் ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த எலெக்ஷன் பேப்பர்ல 3 பேரோட சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு வருவோம். இதுதான் நார்மலாக இந்த எலெக்ஷன் பேலட் பேப்பரில் இப்படி தான் சூஸ் பண்ணுவோம். அதுவே ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொத்தம் எத்தனை கேண்டிடேட் நிற்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஏபிசின்னு 3 பேர் வச்சுப்போமே, இவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அமோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாக்க இவருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இவருக்கு தான் என்னது, இவர் நான் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன். சரி, ஒருவேளை இவர் வரலன்னா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவதா இவர் ஓகே பரவாயில்ல, அடுத்தது இவர் தேர்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல சூஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்ல எத்தனை பேர் வந்தாங்க, இதுல தேர்டா வந்தவங்கள நீக்கிட்ட அடுத்த 2 பேரையும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, வாக்கெடுப்பு நடக்கும். இந்த மாதிரியான மெத்தட்ல தான் இப்போ நம்மளோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ இதே மெத்தட தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்மளோட அரசியல் நிர்ணய சபையை ஃபார்ம் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அரசியல் நிர்ணய சபையை ஃபார்ம் பண்ணியாச்சா, அடுத்து வேலையில இறங்கணுமா. வேலையில இறங்கணும், சரி வாங்க இறங்குவோம். அப்ப என்ன பண்ணணும், மீட்டிங்கை கூட்டணும். மீட்டிங்கை எப்படி கூட்டுறது, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை போடுறா, என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 9ஆம் தேதி 1947. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரோட தலைமையில நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு குழு அமைச்சிட்டோம்னாலே என்ன வேணும், யார் இதுக்கு தலைவரா இருக்கிறது, தலைவரை ஒருத்தர் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், சரியா வழி நடத்த முடியும் இல்லையா. ஸோ அப்போ அவரை சூஸ் பண்ணணும், பிக் பண்ணணும். இங்க இருக்கிறதுல யார் பெஸ்ட், நீங்க உங்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னாக்கா சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை டெம்பரவரி தலைவரா சூஸ் பண்றாங்க. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. சொன்னா முன்னாடியே இன்னொரு ஒரு சின்ஹா வருவாரு, இவரும் இம்பார்ட்டன்ட்னு. இவரை எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இருக்கிறவர்லயே நல்ல எப்படி சொல்றது, எல்டர் பீப்புள், முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேசிஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, சச்சிதானந்த சின்ஹாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மீட்டிங்ல வயசுல அதிகமா இருக்கவரை, எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகமா இருக்கவரை தலைவரா போடுறாங்க இல்லையா. இந்த மெத்தடை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுல இருந்து, பிரெஞ்சு ப்ராக்டிஸ். ஸோ இது கேட்கறதுக்கு என்ன இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஓகே, பிரெஞ்சு ப்ராக்டிஸா இருக்குது. இந்த மெத்தடை நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள்ல. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் பொழுது. ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு அவை கூடுது அப்படின்னாக்கா அந்த அவையில் முதல் சபாநாயகராக யாரை போடுவாங்க அப்படின்னா அந்த அவையிலே யார் முதியவராக இருக்காரோ, ஹூ இஸ் த வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனோ அவரை பிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சபாநாயகர்னு போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஜெயிச்சிருக்க கட்சியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி போடுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இருக்கிறதுல ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் தான் சபாநாயகர்னு சொல்லிட்டு
போடுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் டெம்பரரியாக ஒரு பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது செகண்ட் மீட்டிங் நடக்குது. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பெர்மனன்ட் பிரசிடெண்ட் சூஸ் பண்ணுறாங்க. யார் பெர்மனன்ட் பிரசிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பண்ணியாச்சு. அடுத்து வேலையில் இறங்கணுமா? வேலையில் இறங்குறதுக்காக ஒரு டீமாக சூஸ் பண்ணுறாங்க, ஒரு வேலையாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது டிசம்பர் 13 நம்மளோட JL நேரு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னைக்கு? டிசம்பர் 13 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுலேருந்து தான் நம்மளோட முகவுரையவே அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக, குறிக்கோள் தீர்மானம் மூலமாக தான் சொல்லியிருப்பார். ஸோ இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கணும் இல்லையா, அதை என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 1947 அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்போ அக்செப்ட் பண்ணாங்க, எப்போ வந்துட்டு அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடாப்டட் இன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 ஜனவரி 1947. ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், டீமாக அமைக்கணும். ஓகேவா? பிக் பாஸ்ல என்ன பண்ணுவாங்க, குக்கிங் டீம், கிளீனிங் டீம், அந்த மாதிரி ஒரு டீம்லாம் போடுவாங்க இல்லையா. பிக் பாஸுக்கே அப்படின்னாக்கா நம்மளோட கான்ஸ்டியூஷனே எழுத போகிறாங்க. அப்போ டீம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 டீம் அமைக்கிறாங்க. ரொம்ப போர் அடிக்குதா கிளாஸு? என்னவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கழுவி வேணாலும் ஊற்றிட்டு போயிடுங்க, தயவுசெய்து டிஸ்லைக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ மேஜர் கமிட்டின்னு ஒன்று, மைனர் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை மேஜர் கமிட்டி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8 மேஜர் கமிட்டி இருந்தது, மைனர் கமிட்டி மொத்தம் 13 இருந்தது. இந்த மேஜர் கமிட்டிலேயே வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியே போடுறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா B.R. அம்பேத்கர். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8 மேஜர் கமிட்டியில் யார் யார் எதுக்கு தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கணும். சில இம்பார்ட்டண்டானது நான் சொல்கிறேன். அதாவது ப்ராவின்ஸ் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ராவின்ஸ்க்கும் தமிழில் வந்து மாகாணம் தான், சென்டருக்கும் தமிழில் மாகாணம் தான், இப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை என்ன படிக்கோங்க அப்படின்னாக்கா தமிழில் படிச்சுக்கோங்க, சாரி இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சென்ட்ரலோட பவர் கண்ட்ரோல் என்ன மாதிரியான பவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, சென்ட்ரல் ஆர் யூனியன் வாட் எவர் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இதுக்கெல்லாம் யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து சென்ட்ரல் சொல்லியாச்சா, அப்போ ஸ்டேட் மாகாணம், ப்ராவின்ஸ்க்கு ப்ராவின்ஸோட பவர் எப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த சென்ட்ரலோட கண்ட்ரோல் பவர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸு, விஷயம் எப்படி இருக்கணும், யாருக்கு என்ன மாதிரி பவர் கொடுக்கணும், யாருக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் வந்துட்டு JL நேரு வந்து தலைவராக இருந்து பார்த்துப்பார். அதே மாதிரி ப்ராவின்ஸோட பவர் இருக்கணும், அதாவது நம்மளோட மாநிலத்தோட பவர் எப்படி இருக்கணும். ஸோ இந்த அட்வைசரி பாடி, ஏன் இப்படி பண்ணுங்க, ஏன் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரூல்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி, மேஜர் கமிட்டியில் தான் ரூல்ஸ் கமிட்டி, எதுக்கு எப்படி எப்படி ரூல்ஸ் போடணும், ஸோ அந்த மாதிரியான கமிட்டி. அதுக்கப்புறம்
ஸ்டியரிங் கமிட்டி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும் இல்லையா, கொட்டாச்சு இங்கே வாடா, வந்து இந்த தரையை தொடரா, ப்ரெஷ்ஷை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன வேலையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒருத்தர் கொடுத்தாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்மனன்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஓகே, அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க எங்கே போக போகிறோம்னா மைனர் கமிட்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறத மட்டும் சும்மா ஓவராலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி தான் ரொம்ப முக்கியமான கமிட்டி. ஏன்னா இவங்க இல்லாமல் என்னவே பண்ணியிருக்க முடியாது, நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதியே இருக்க முடியாது. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட என்னைக்கு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29th August 1947 அமைச்சாங்க. இவர் தான் சீஃப் மெம்பர். ஓகேவா, முக்கியமான தலைவர். ஸோ அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 ஐயர் இருப்பாங்க. ஸோ அந்த 3 ஐயர் அதாவது பிராமின்ஸ் இருப்பாங்க. ஸோ என் கோபால் சுவாமி ஐயங்கார் ஒருத்தர். அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி இனிஷியலா டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது இருந்திருக்க மாட்டாரு. இவர் வேற ஒருத்தருக்கு மாற்றா வந்திருப்பாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைதான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் என்ன ஆயிடுவாரு அப்படின்னா கைதான் ஃபேன். ஓகே, கைதான் என்ன இருப்பார் அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது இறந்து போயிடுவாரு. ஸோ அவருக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியை பண்ணிருப்பாங்க. இவர் பேரும் கேள ஆரம்பிக்குதா, இவர் பேரும் கேள ஆரம்பிக்குது. ஸோ கைதானுக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி. ஸோ 3 ஐயர் முடிச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்ஷி. இவர் ரொம்ப பிரபலமானவர், இவர் ஒருத்தர். அடுத்து சையத் சாதாதுல்லா. ஓகேவா, அடுத்தது ஃபைனலா ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதவ் ராவ். இவரும் இவர் மாதிரி தான். ஸோ மாதவ் ராவ் எப்படி உள்ள வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎல் மிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இதுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ நான் விலகிக்கிறேன், எனக்கு பதிலாக வேற யாரையாச்சும் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோடனே மாதவ் ராவை தூக்கி போட்டிருப்பாங்க. கேவுக்கு கே தான், எம்முக்கு எம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டிராஃப்டிங் கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை எடுத்து படிச்சு அக்குவேற ஆணிவேரா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. மேய்ஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கான கான்ஸ்டியூஷனை எழுதி முடிச்சு மக்களோட பார்வைக்கு வச்சிருப்பாங்க. மக்கள் அதில் ஏதாவது சஜஷன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாக்கா சொல்லலாம். சில சஜஷன் சொன்னாங்க, அதுல சிலவற்றை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னைக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷனை முழுமையா முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கொஸ்டின் கேட்டாக்க இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அன்னைக்கே முடிச்சுட்டாங்க. சரி, அப்பவே என்ன பண்ணிருக்கலாம், நம்மளோட ரிப்பப்ளிக் டேன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா. நம்ம என்ன பண்ணிட்டோம், 26 ஜனவரி 1950 தான் என்னன்னு சொல்றோம், ரிப்பப்ளிக் டேன்னு சொல்றோம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னாக்கா முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், நம்ம எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், ராவி நதிக்கரையில் போய் கொடியை ஏற்றி முட்டாய் கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இதே டேல. ஸோ அந்த நாளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மட்டும் முட்டாய் கொடுத்துருப்போம், அங்கேருந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பான், அடின்னு அடிச்சிருப்பான். அடி வாங்கின நாளை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூர்ண ஸ்வராஜ் டேவை நம்ம இதை கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் ஆன டேவாக வச்சுக்கிட்டு 26 ஜனவரி 1950 என்ன பண்ணுறோம், நம்மளோட டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, வேறு என்னென்னலாம் பண்ணாங்க இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாங், நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக், இது மாதிரி நிறைய விஷயத்த என்ன பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நேஷ்னல் சாங் வந்தே மாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சாங்காக இருக்கட்டும், நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமனா, இதெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. ஏதோ உங்க கெட்ட நேரம் இன்டர்வியூல திடீர்னு பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா பாட முடியாமல் நின்றக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி பிரியாம்பிள்னு ஒன்று இருக்கு, முகவுரைன்னு இருக்கு, அதை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். எப்படி தலைகீழ சொன்னாலும் தெரியணும், மேலன்னு சொன்னாலும் தெரியணும், அதில் என்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை எப்போ சேர்த்தது,
நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 24th January 1950 பாட் சாங்கும் ஆண்டமும் என்ன பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளோட கொடி இருக்கு இல்லையா, ஃப்ளாகு. ஸோ ஃப்ளாகை என்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 22 July 1947. அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளாகை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தம் எத்தனை நாள் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின், எத்தனை நாள் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஓவராலாக மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்லேருந்து